ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாயா. ஹே எவ்ரிவன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஹீலிங் செக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். என்ன ஹீலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சில பேர் கூட ரீசெண்டாக எனக்கு கவுன்சிலிங் வந்தாங்க. லாஸ் ஆஃப் லவ்டு ஒன்ஸ், நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வலி வருது இல்லையா? அந்த மாதிரி மன பாதிப்பு உள்ளவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, ஓகே, கூட இருக்கிறவங்களை இழந்தவங்க, அப்புறம் நம்ம அபார்ஷன் ஆனவங்க, இந்த மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நமக்கு ஒரு இழப்பு, அந்த இழப்பு எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், உங்கள் மனசில் ஒரு கவலை. ஸோ 3 நாளைக்கு ஒரு ஹீலிங் செக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்பர் 1 என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சில பேர் அபார்ஷன் ஆகிருக்கும் குழந்தைங்க, இல்லை தானாகவே அபார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், ஆனால் ஒரு கில்ட் ஃபீல்லையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சில பேர் இந்த கவுன்சிலிங் வந்திருக்காங்க, ஒரு கில்ட் ஃபீல்லையே இருப்பாங்க, அதுலேருந்து வெளில வர முடியாது, ஒரு மாதிரி தவிக்கும் மனசு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டோமோ அப்படின்ற நிலைமையில இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹீலிங் செக்ஷன். அடுத்த நாள் என்ன இருக்கும் அப்படின்னா, லாஸ் ஆஃப் லவ்டு ஒன்ஸ், கூட இருந்தவங்க இறந்து போயிருப்பாங்க, தாங்க முடியாம அந்த தவிப்புலேருந்து வெளில வர முடியாம இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஹீலிங் கொடுப்போம் அப்படின்னா, அவங்க யாரு முதல்ல, நம்மளாம் ஆத்மா. ஸோ அவங்கெல்லாம் எங்கே போவாங்க, என்ன ஆவாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்துல வெளில வந்துருவோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஹீலிங் கொடுப்பாங்க. 3வது நாள் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரேக்கப். இப்போ டிவோர்ஸ் ஆயிருக்கும் சில பேருக்கு வேணான்னு விட்டுட்டு போயிருப்பாங்க, சில பேர் பிரேக்கப் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மீள முடியாமல், இதெல்லாம் ஒரு மரண வலி கொடுக்கும். எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய பேர் நம்ம கவுன்சிலிங் வரும்போது மூச்சு கூட என்னால் விட முடியல மேடம்னு அழுவாங்க. அப்போது உங்கள் எல்லாருக்கும் ஹீலிங் செக்ஷன் இருக்குது. ரொம்ப கம்மி காசு தான். இப்போ நீங்கள் வெளில போனீங்க அப்படின்னா இதெல்லாம் 7,000 8,000 கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏஞ்சலின் ஹீலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, நான் மெடிடேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஹீலிங் செக்ஷனுக்கு ஒரு செக்ஷனுக்கு 555 rupees. இதுவே நீங்கள் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 777 rupees. 3மே எனக்கு வேணுன்றவங்க ஒன்லி 1,111 rupees. சரியா? நீங்கள் நான் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 22nd அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் தனித்தனியாக வர்றதுக்கு ஒரு ஹீலிங் செக்ஷனாக போட்டு மொத்தமாக பண்ணுறதுக்கு தான். ஸோ இது ஜி மீட்ல நடக்கும், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணுவோம், அதில் நடக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில பேர் வேலைக்கு போறவங்க இருப்பீங்க, சில பேர் வீட்டில் இருக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ ஜாயின் பண்றதை பொறுத்து, எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டேரக்டா நம்ம ஜி மீட் பண்ணிடலாம். வேலைக்கு போறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் செக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே ஒரு நல்ல ஹீலிங் கிடைக்கும். ப்ளஸ் நான் ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் கொடுப்பேன். உங்களை அப்படியே தூக்கிட்டு அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நான் உங்களை ஆன்மீகத்துக்கு தூக்கிட்டு போவேன். இதுதான் நம்மளுடைய வேலை. ஓகே? ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.